ப்ரொடியூசரை பற்றி சொல்லணும்னா அவர் மிஸ்டர் சுகுமார் பாலகிருஷ்ணன் வந்து அவர் தான் ப்ரொடியூசர்னு பேர் போட்டிருக்காரு தவிர அது முழுக்க முழுக்க பொய். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து சதா சுகுமாரன். நான் ஏதோ பேரை தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, கரெக்டாக தான் சொல்லுவேன் நான். ஆமாம், ஏன்னா அவர் மிஸ்டர் சுகுமார் வந்து என்கிட்ட பேசும்போது சதா அவங்க பேரை பற்றி தான் சொல்லிகிட்டு இருப்பார். அதனால் அது சுதா கிடையாது, வெறும் சதா சுகுமார். அது உங்களுக்கு தெரியாதுங்க, மேடம் வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. மேடம் வந்து அது மேடம் தாங்க எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவாங்க. மேடம் தான் உண்மையிலே எல்லார் வீட்லையும் மேடம் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் அது தைரியம் இல்லை ஒரு ஆம்பளைக்கு சொல்கிறதுக்கு. அதனால் மேடம் தான். மேடம் சிரிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இன்னமும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் அவர் சிரிச்சிட்டு இருக்காருன்னா டெஃபினட்டாக அதுக்கு காரணம் வந்து இந்த படம் உடனே வெற்றி அடைஞ்சதுன்னா, இப்போ கூட ஒரு சக்தி சார் சொன்னார், ஒரு பெரிய சேனல் ஒன்று தொடங்க போகிறாங்க. அதில் கூட பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தான் முக்கியத்துவம். நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அதே சதா கதை தான் அது. அதனால் பெண்களுக்கு தான் அதில் முக்கியத்துவம். இந்த ப்ரொடியூசர் வந்து நிறைய படம் பண்ணுவாங்க. அதுக்காகவாது டெஃபினட்டாக இந்த படம் வெற்றி அடையணும். அப்படி நிறைய படம் பண்ணும்போது பொதுவாக ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு எடுப்பாங்க இல்லையா. இந்த படத்தை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு எடுப்பாங்க.